வெல்கம் டு கோவை கசின்ஸ். இன்றைக்கி நாம லெமன் கிராஸ் டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த லெமன் கிராஸில் ஏகப்பட்ட ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சிருக்குதுங்க. இதை டெய்லியும் நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு படுத்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கொழுப்புகள், இரத்த குழாய்கள் இருக்கக்கூடிய அடைப்புகள், அஜீரண கோளாறு, வெயிட் லாஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. புற்றுநோய்க்கு இது பெஸ்ட் மெடிசன்னு சொல்கிறாங்க. நம்ம எவ்வளவோ உணவு வாய்க்கு ருசியாக சாப்பிட்றோங்க. உடம்புக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை சேர்த்துக்கிட்டோம்னா தான் வாய்க்கு ருசியை இன்னமும் சாப்பிட முடியுங்க. வாங்க இப்போ லெமன் கிராஸ் டீ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் கோவை கசின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா கோவை கசின்ஸ் சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே கிடைக்குங்க. முதல்ல லெமன் கிராஸ் டீ செய்யறதுக்கு நான் இங்கே ஒரு பேனில் ஒரு முழு லெமன் கிராஸ் எடுத்துக்கிறேங்க. அதாவது அடிப்பகுதியிலேருந்து தண்டு பகுதியிலிருந்து ஒரு முழுசாக லெமன் கிராஸ் எடுத்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ் டம்ளர் அளவுக்கு டீ போடுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இதை நல்லா 4-3 மடிச்சுட்டு இது ஒரு சிசர் வச்சுட்டு நல்லா துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த லெமன் கிராஸ் நம்ம ஈஸியாக வீட்லேயே வளர்க்கலாங்க. நர்சரியில் ஒரு சின்ன கிழங்கு வாங்கிட்டு வந்து வச்சோம்னாலே இது அப்படியே படர்ந்து வளர்ந்துருங்க இந்த செடி. இல்லைனாலுமே எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இந்த லெமன் கிராஸ் காய வச்சு ஈஸியாக கிடைக்குதுங்க. லெமன் கிராஸை இந்த மாதிரி நல்லா துண்டாக கட் பண்ணிவிட்டு இது கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே நான் இங்கே 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை விட தி பெஸ்ட்டு ட்ரிங்க் எதுவுமே கிடையாதுங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கேஸ் ஸ்டவை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த லெமன் கிராஸ் தண்ணியில் நல்லா கொதிச்சு தண்ணி நல்லா லைட்டு க்ரீனிஷாக ஆகுங்க. அதே போல் லெமன் கிராஸில் இருக்கக்கூடிய எசன்ஸ், இஞ்சியில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாமே தண்ணியில் இறங்கிடும். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சு லைட் க்ரீனிஷாக வந்ததையுமே கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி நம்ம குடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சாப்பிட்டாலே வயிறு உப்புசமாக இருக்கிற மாதிரி இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்கும். அவங்களுக்கெல்லாமே இது ரொம்ப நல்ல ஒரு மெடிசனுங்க. இந்த மாதிரி சுத்தமாக வடிகட்டிட்டு நம்ம குடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான லெமன் கிராஸ் டீ ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் உடம்பையும் பத்திரமா பார்த்துக்கோங்க. கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல டிஷ் எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யுதுங்கிறது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய்.